Welcome students. 4th standard. இது உங்களோட social lessonல second lessonலோட continuation. இதுல first என்னப்பா பார்த்தோம்? 5 land forms இருக்குன்னு பார்த்தோம். அதுல forest, அடுத்தது mountain. இந்த ரெண்டு chapter முடிச்சிருக்கோம். அதுல மூணாவது field. இந்த fieldல மருதம் அப்படின்ற land தான் பார்க்க போறோம். ஓகேவா? புக் எடுத்துக்கங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். The vast flat land on the earth is called plain. அதாவது சமமா இருக்கக்கூடிய நிலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. The crop fields and their surroundings were known as மருதம். இந்த மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மருதம் அப்படின்னு சொல்றோம். The agricultural land and the area around it. அதாவது விவசாயம் செய்யக்கூடிய இடமும் அதை சுற்றி உள்ள பகுதியையும் நம்ம என்னன்னு சொல்றோம் மருதம் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்க மக்கள் என்னெல்லாம் கும்பிடுவாங்க, என்ன தொழில் பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல, அதேதான். கடவுள் காட் இந்திரன். பீப்புள் உழவர், உலத்தியர். ஆக்குபேஷன் ஃபார்மிங். ஃபார்மிங்னா என்னது? விவசாயம். பிளான்ட் ஃபிளவர். இங்க இருக்கக்கூடிய தாவரங்களும் பூக்களும் என்ன அப்படின்னா தாவரம் காஞ்சி மருதம். ஃபிளவர் லோட்டஸ், குவளை. அனிமல் பேர்டு. என்னென்ன அனிமல் இருக்கும் அப்படின்னா பஃபலோ. பேர்டு கிரேன். மியூசிக் என்ன அப்படின்னா மருத யாழ். ஓகேவா? நம்ம யாழ் படம் ஃபர்ஸ்டே பார்த்தோம், சரியா? அந்த படங்கள் கொடுத்திருக்காங்க, கவனிச்சு பாருங்க. அடுத்தது அவங்களுடைய தொழில். உரன், ஸ்மால் லேண்ட்லார்ட். உழவன், ஃபார்ம் ஒர்க்கர். கடையர், மெர்ச்சன்ட். இங்க இருக்க மக்கள் எழுதிப்பாங்க. அதாவது உழவன் அப்படின்னு சொல்லுவாங்க, கடையர்னு சொல்லுவாங்க, உரன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The soil of மருதம் land. அங்க இருக்க மண் என்ன இருக்கும் அப்படின்னா the land of மருதம் is formed by alluvial soil and red soil. கரிசல் மண்ணும் சிவப்பு மண்ணும், அதாவது செம்மண்ணும் கிடைக்கும். ஓகேவா? கல்லணை. இங்க இருக்கிறதுல ஃபேமஸ் என்ன அப்படின்னா கல்லணை. கல்லணை is an ancient dam. கல்லணை ரொம்ப பழமையான அணை. Which is built across the Kaveri river in Tanjavur. காவேரி ரிவரை மறிச்சு தஞ்சாவூர்ல கட்டியிருக்காங்க. Its length is 1080 feet with 66 feet and height 18 feet. It is the fourth oldest water diversion system for irrigation in the world. நான்காவது பழமையான, அதாவது தண்ணி பாய்ச்சலுக்கு வழிவகை செய்யப்பட்ட ஒரு அணை. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா சி, கடல். கடலும் கடல் சார்ந்த இடமும், அதாவது நெய்தல் நிலங்கள். சரியா? The salty water body that covers a large part of the surface of the earth is called sea. அதாவது உப்பு தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கடல்னு சொல்றோம். The sea and the area around the sea is called நெய்தல். கடலும் கடல் சார்ந்த இடமும் என்னது? நெய்தல் நிலப்பகுதியை குறிக்கும். இங்க இருக்க மக்கள் யாரு? அவங்க என்ன கடவுளை வணங்குவாங்க அப்படின்னா கடவுள் வருணன். பீப்புள் பரத்தவர், அதாவது மீன் பிடிக்கக்கூடியவங்க. ஆக்குபேஷன் ஃபிஷிங். பிளான்ட் ஃபிளவர் புன்னை பிளான்ட், காந்தல் ஃபிளவர். அனிமல் ஃபிஷ். பேர்டு சீ க்ரோ. மியூசிக் விலாரி யாழ். என்னது? விலாரி யாழ். இங்க இருக்க மக்கள் என்னென்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா சேர்ப்பான், சீ ஃபுட் வெண்டார் அண்ட் ட்ரேடர். அதாவது கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய உணவை வாங்குறவங்க, விற்கிறவங்க. புலம்பன், who thrive on coconut. அதாவது இளநீரை சர்வை பண்றது, இளநீரை வச்சு சர்வை பண்றவங்க புலம்பன். பரத்தவர், சி வாரியர் மெர்ச்சன்ட். கடல்ல வாணிகம் செய்யக்கூடியவங்க அவங்க. நுழையர், people who thrived on fish culture. அதாவது மீன் பிடிக்கக்கூடியவங்க. அளவர், சால்ட் கல்டிவேட்டர். அதாவது அதுல இருந்து உப்பை எடுக்கிறவங்க. The soil of Netherlands is saline soil. அதாவது எதுக்கும் பிரயோஜனப்படாத உப்பு மண், உப்பரித்த மண்ணா இருக்கக்கூடியது. சரியா?
known place unknown fact. நமக்கு தெரிஞ்சது ஆனா தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா மெரினா. மெரினா பீச் இஸ் a natural urban beach in சென்னை. சென்னையில இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பீச். It is the second longest beach in the world. இதான் எனது உலகத்திலே இரண்டாவது நீளமான பீச். The beach is situated in the eastern side of India along Bay of Bengal. கிழக்கு பக்கமா இருக்கக்கூடிய Bay of Bengal விரிகுடா அப்படின்ற கடற்பகுதியை சேர்ந்தது. The beach runs from Fort St. George in the north to Fort Soul Estate in the south. The total distance of beach is 13 km. Beach மட்டும் எவ்வளவு 13 கிலோமீட்டர் இருக்கு. இது சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்து எஸ்டேட் வரைக்கும் இருக்கு. The first longest beach is Miami Beach, which is situated at Florida, America. அமெரிக்கால இருக்கக்கூடிய மியாமி பீச் தான் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் நம்ம மெரினா பீச். ஓகேவா? ட்ரை லேண்ட் அடுத்தது பாலைவனம். தட் இஸ் பாலை லேண்ட். The dry region with less or without rainfall is called a dry land. அதாவது மழையே பெய்யலாம்னும் மிக குறைந்த அளவு மழை பெய்யற இடத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பாலை நிலம்னு சொல்றோம். The sandy land which undergoes drought is called பாலை. பாலை நிலத்தை நம்ம அது அழிந்து போகணும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாலை. அதாவது நம்ம பார்த்தோம்ல பிளெயின் ஏரியா, அந்த பிளெயின் ஏரியாவை ரொம்ப மோசமான இடமா மாறதா பாலை. When குறிஞ்சி and முல்லை dries up, it called பாலை. நான் சொன்னேன்ல, அதாவது மிக செழிப்பான இடமா இருந்த இடத்த நம்ம வறண்டு போக வச்சுட்டோம் அப்படின்னா அதான் பாலை நிலம். இங்க இருக்க மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கொற்றவை அப்படின்ற கடவுளை கும்பிடுவாங்க. பீப்புள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எய்னர், ஏற்றியர். ஆக்குபேஷன் கேட்டில் லிஃப்டிங். கேட்டில் லிஃப்டிங்னா அது கால்நடைகளை தூக்குதல். பிளான்ட் அப்படின்னா உளவின்கை, பாலை. ஃப்ளவர் என்ன அப்படின்னா கேக்டஸ், இலுப்பை. அனிமல் டைகர், எலஃபண்ட். பேர்ட் ஈகிள். மியூசிக் பாலை யாழ். ஓகேவா? அது மாதிரி இங்க இருக்க மக்கள் மறவர், நோபல் வாரியர், ஹண்டர் சொல்றவங்க. எய்னர், வாரியர் அப்படியே நடைப்பயணம் செய்யக்கூடியவங்க. The soil of பாலை லேண்ட். இங்க இருக்கக்கூடிய மண்ணும் சலைன் வெறும் உப்பும் மண்ணாதான் இருக்கும், வெறும் மணலாகவும் இருக்கும். சரியா? ஓகே, இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட புக் பேக் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களோட ஒர்க் ஷீட்ல வரும். So go through the worksheet. Thank you.